ரவுடி பேபி மற்றும் திருச்சி சாதனாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒரு தனியார் சேனல்ல திருச்சி சாதனா வந்து பாத்தீங்கன்னா ரவுடி பேபியை பத்தி பேசினதும் இல்லாம திருச்சி சாதனா தன்னுடைய புருஷனை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ திருச்சி சாதனாக்கு விட அவங்களோட கணவருக்கு தான் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கு. இதையும் தாண்டி திருச்சி சாதனாவோட சடன் சேஞ்சுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு ரீசனும் தெரிய வந்திருக்கு. இவ்வளவு நாள் திருச்சி சாதனா எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப கவர்ச்சியா டான்ஸ் ஆடுறதும் ரொம்ப ஆபாசமும் பேசுறதாவும் இருந்துச்சு. ஆனா திடீர்னு அவங்க எல்லாமே மாத்திக்கிட்டு இந்த தடவை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பிளாக் போடுறது வேற மாதிரி பண்றது தான் இருக்கு. ஸோ இந்த சடன் சேஞ்சுக்கு என்ன காரணம், அதுல கணவரோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருந்திருக்கு அப்படிங்கறத அவங்க தனியார் சேனல்ல பகிர்ந்துக்கிட்டாங்க. இது மட்டும் தாண்டி தன்னோட சேனல்லையும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி சாதனா பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி பயங்கரமா வந்து பீக்ல இருந்தவங்க. பல கவர்ச்சி டான்ஸை போட்டுட்டு பயங்கரமா வந்து கெட்ட பேரும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பாலியல் வழக்குல கூட சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரவுடி பேபி சூர்யாவோட இவங்களையும் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த கேங்கே வந்து பாத்தீங்கன்னா தனியா அடிக்கடி வந்து பாலியல் வழக்குல சிக்கிறதும் இந்த பாலியல் சம்பந்தமான விஷயத்துல சிக்கிறதே வந்து ஒரு பெரிய சம்பவமாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு ரீசன்ட் டேஸா ஒரு கொஞ்சம் வருஷமாவே எந்த ஒரு ஆபாசமான பாடலுக்கு நடனம் எந்த ஒரு டான்ஸும் இல்லாம ஜஸ்ட் பிளாக் போடுறது சமைக்கிறது இப்படியே வந்து எடுத்துட்டு போறாங்க. தப்பு தப்பா பேசுற எந்த ஒரு இன்டர்வியூல இவங்களும் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது பல ரசிகர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருந்துச்சு. இப்போ புது இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்னோட மாமாவை 15 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சைல்டு மேரேஜ் தான். ஆனா நான் என்ன பண்ணாலும் அவர் பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. நிறைய விஷயங்கள் நான் தப்பா பண்ணும்போது என்னை கண்டிச்சிருக்காரு, அடிச்சிருக்காரு. ஆனா அவர் என்னை இப்படி மெயின்டைன் பண்ணனாலதான் இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரீசெண்டா நடந்த இந்த ரவுடி பேபி சூர்யா பிரச்சனையை பத்தியும் அவங்க வந்து வெளிக்கொணர்ந்து பேசியிருக்கிறாங்க. அதாவது ரவுடி பேபி சூர்யா தன்னுடைய குழந்தைகளை வந்து ரொம்ப ஆபாசமா பேசினதாகவும் அந்த ஆபாசத்திற்காக தான் வந்து நான் திருப்பி ரிப்ளை கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ரவுடி பேபி சூர்யா காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் ரவுடி பேபி சூர்யா வாயை அடக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இவங்க கண்டென்ட் எல்லாம் மாத்திட்டாங்க, ரசிகர்கள்லாம் மாறிட்டாங்க, எவ்வளவுதான் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா ஆபாசமா போடும்போது கிட்டத்தட்ட 80 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அத்தனையும் குறைச்சிக்கிட்டு இருந்தனால ஒரு வீடியோக்கு 14,000 10,000 இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்ப மாசத்துக்கு 20 இல்லைன்னா 25,000 தான் சம்பாதிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய லட்சமா சம்பாதிச்சேன். ஆனா என் மாமாவுக்காக நான் எல்லாமே மாத்திக்கிட்டேன், திருத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது நிறைய பேர் திருச்சி சாதனாவை விட திருச்சி சாதனாவோட மாமாவை தான் பாராட்டுறாங்க. இதையும் தாண்டி என்னதான் மிச்சர் சாப்பிடுற கணவரா இருந்தாலும் இந்த கணவர் தன் பொண்டாட்டியை அழகா திருத்தி வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரியும் பாராட்டுறாங்க. சொசைட்டில இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் கவர்ச்சிக்காகவும் ஆபாசத்துக்காகவும் வியூஸ்க்காகவும் பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப திருச்சி சாதனா என்னதான் அந்த மாதிரி இருந்தாலும் இப்ப திருந்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வியூவும் இருக்கு. இந்த மாதிரி கவர்ச்சி நடிகைகள் எல்லாருமே திருந்திட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.